विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्करदेशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। साम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ मधुरातिरूढं महावाक्यरूढं मनोहारिदेहं महच्चित्तदेहं श्रीदेवदेवं महावेदभावं महादेवपालं भजे लोकपालं। தாரகாசுரனை வதம் பண்ணிட்டார். அது வரைக்கும் தேவர்கள் பரமேஸ்வரன் போய் இந்த மாதிரி சூரபத்மனை வதம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இது தாங்க முடியல அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு முதலாக தாரகாசுரன் வதம் அது வரைக்கும் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் முருகன் என்ன பண்றார், அங்கேருந்து கிளம்பி சூரபத்மனை வதம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு க்ஷேத்திரங்களா பார்த்துட்டு வரார். இமயமலையிலிருந்து கிளம்பி சேந்திபுரம் என்று சொல்லப்படக்கூடியதாகிய திருச்செந்தூர் வரார். வழியில பல விதமான க்ஷேத்திரங்களை பார்த்துட்டே வரார். கேதார்நாத், அப்புறம் காசி, அப்புறம் ஸ்ரீசைலம், வெங்கடாச்சலம், திருவிடைமருதூர், சிதம்பரம், சீர்காழி, திருவண்ணாமலை இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக திருச்செந்தூருக்கு வந்து அங்க விஸ்வகர்மாவால ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பெரிய ஒரு அரண்மனையில வந்து அமர்ந்து தேவர்களோட என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விசாரம் பண்ற. அங்க அதுக்குள்ள சூரபத்மன் அவனும் முருகன் என்ன பண்றாருன்னு பார்க்கலான்ட்டு அவனும் தூதர்களை ஏற்படுத்திட்டு இருக்கான். இவரும் சூரபத்மன்கிட்ட வந்து எப்படி அவனுடைய சக்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கூட்டணி எல்லாம் பண்றதுக்காக சேந்திபுரத்துல இருக்காரு. இதுக்கு நடுவுல முதல்ல அசுரர்களை பற்றிய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அசுரர்களுடைய உற்பத்தி எப்படி ஆச்சு, அவர்களுடைய கதை என்னன்ட்டு பிரம்மாவட்டியும் விஷ்ணு இவர் தேவர்களோடு கூட பிரம்மா விஷ்ணுவும் இருக்கா. அவர்கள்ட்ட கேட்கிறார் முருகன். கேட்ட உடனே அவர்கள் தேவகுருவாகிய ப்ரஹஸ்பதியை கூப்பிட்டு அசுரர்களுடைய உற்பத்தி எப்படி ஏற்பட்டது அப்படிங்கறத சொல்லுன்னு சொல்றார். பிரம்மாவினுடைய புதல்வர் கஷ்யபர்னு ஒரு மகர்ஷி, அவர் மனைவி பேர். அவர்களுக்கு 66 கோடி அசுரர்கள், எப்படி 33 கோடி தேவர்கள் இருக்காளோ அந்த மாதிரி 66 கோடி அசுரர்கள் கஷ்யபருக்கு பிறந்திருக்காங்க. அது தவிர அசுரேந்திரன் ஒரு மன்னன், அவன் வந்து அசுரர்களுக்கு தலைவனா இருக்கான். இவளுடைய குழந்தைகள் அந்த அசுரேந்திரன் அப்படிங்கிற ஒரு அரசன் தான் அவளுக்கு தலைவரா இருக்கான். அந்த அசுரேந்திரனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, சுரசைன்னு. அவ வந்து சுக்கராச்சாரியாருக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருக்கா. அப்போ சுக்கராச்சாரியார்கிட்ட அவ ஒரு வருத்தத்தை சொல்றா, இப்படி அசுரர்களுக்கு மட்டும் தேவர்களுக்கு ஒரு கீழான நிலைமை இருக்கு, இது எப்படி மாத்துறது அப்படிங்கறத கேட்டோடனே அவர் சுக்கராச்சாரியார் சொல்றார், நீ கஷ்யபர்கிட்ட போ. ஏன்னா இதுக்கு வந்து ஒரே வழி என்னன்னா, தேவர்களை ஜெயிக்கணும் இல்ல சக்தி கிடைக்கணும்னா தபஸ் ஒண்ணுதான் வழி, பெரிய யாகங்கள் தவம் பண்றதுதான் வழி. அது நீ பண்ணணும்னா நம்ம அசுரர்களை ஏற்படுத்துறது ரைட். அப்ப எப்படி இது தவம் எப்படி பண்ணுவ, யாகம் எப்படி பண்ணுவ, அதனால என்ன பண்ணு, நீ கஷ்யபர்கிட்ட போய் கஷ்யபர் வழியாக நீ அசுர குழந்தைகளை பெற்றிருந்தேன்னா அவர்களை வச்சு யாகம் பண்ண வச்சு சக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியார் அனுப்பி விட்டுறார் இவள்கிட்ட. இவ என்ன பண்றா, மாயை வேஷத்தை எடுத்துட்டு கஷ்யபர்கிட்ட வரா. வந்த உடனே கஷ்யபரும் அவள் மேல மோகம் கொண்டு அவளை வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றார்.
அவ சொல்றா, நான் பண்ணிக்கிறது பத்தி இல்ல, நான் இந்த மாதிரி மாயா ரூபங்கள்லாம் எடுப்பேன். நான் என்ன மாதிரி ரூபம் எடுக்கிறேனோ அதே ரூபத்துல நீ வந்தா நான் அப்போ நாம எந்தெந்த ரூபங்கள்லாம் எடுக்கணும் அப்போ அந்தந்த ரூபங்கள் எடுத்து நீ வர சம்மதமான்னு கேட்கிற. சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் காஷ்யவர் விவாகம் பண்ணிக்கிறார். அப்போ இவ ரெண்டு பேரும் முதல்ல நான் நேற்றுக்கே இதுவா சொன்னேன் சம்ஷேபமா, யான ரூபத்துல வரா மாயை. அப்ப இவர் காஷ்யவர் யான ரூபமாக அவரும் வரார். அப்ப இவர்கள் ரெண்டு பேரும் அந்த யானையாக வாழற காலங்கள்ல பிறந்த குழந்தையில பிரதானமானவன் தாரகாசுரன். அவன் யான முகத்தோட பிறகுறான், கஜமுகாசுரன். அது தவிர ஆயிரக்கணக்கான சைன்யங்களும் அதே யானை முகத்தோட பிறக்கிறது. அதுக்கப்புறம் சிங்கம் வடிவுல மாயை வரா. அப்போ இவரும் சிங்க முகத்துல ரெண்டு பேருக்கும் சிங்கமுகாசுரன், அப்புறம் அது 30,000-40,000 சைன்யங்கள் அவளுக்கு பிறக்கிறது. அப்புறம் அதே மாதிரி சூரபத்மன், அப்புறம் ஆட்டு முகத்தோட வரும்போது அஜாமுகி அப்படிங்கிற ஒரு பெண்ணும் பிறக்கிறார். இப்படி 4 குழந்தைகள் அவளுக்கு ராட்சச குழந்தைகள் பிறக்கிறது. 2 லட்சம் சேனைகளும் பிறக்கிறது. இதுக்கப்புறம் காஷ்யபர்கிட்ட இந்த குழந்தைகள் சூரன் எல்லாம் போறான். பிறந்த உடனே பெருசாயிடுறாங்க, எல்லாம் ராட்சசர்கள் தானே. போய் நான் என்ன பண்ணணும்னு கேட்டோடனே காஷ்யபர் ரிஷியாச்சே அவர் நல்ல விதமா சொல்றார், நீங்கள்லாம் ஞானத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும், பரமேஸ்வரனை ஆராதிக்கணும், இந்திரியங்களை ஜெயிக்கணும், அப்படியெல்லாம் இருந்து நல்ல விதமாக இருக்கணும்னு இவர்களுக்கு கஷ்யபர் உபதேசம் பண்றார். ஆனா அவ நோக்கம் வேறையாச்சே, மாயையோட நோக்கம் வேற. அதனால அவ முதல்ல பேசாம இருந்துடுறா, நீங்க போய் தபஸ பண்ணிட்டு வாங்கோ, என்ன நடக்கிறதுன்னு பாக்கலான்ற. அதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமான தபஸ்ல இறங்குறான். ஆனா தபஸ் பண்ற போகிறதுக்கு முன்னாடி மாயை ஒரு அட்வைஸ் பண்றான். காஷ்யபர் சொல்ற மாதிரி உக்ரமான தபஸ பண்ணுங்கோ, ஆனா இந்த மோட்சம் கிட்சம் அதெல்லாம் யோகிகளுக்கு தான். நீங்க ராட்சசம் உங்களுக்கு எல்லாம் பௌருஷமான விஷயங்களை நீங்க தேடுங்க. ஐஸ்வர்யம் என்ன, உலகத்தை ஜெயிக்கிற தன்மை, புகழ், இதெல்லாத்தையும் தான் நீங்க கேட்கணும்னு அவ சொல்லி அனுப்பிடுறான். அப்போ வடத்வீபம்னு நம்ம ஏசியன் காண்டினென்ட்டுக்கு நார்த்ல இருக்கிற ஒரு காண்டினென்ட், அது இந்த தீபத்துக்கு வடக்க இருக்கக்கூடிய ஒரு தீபம், சப்தத்வீபா வசுந்தரான்னு 7 காண்டினென்ட் சொல்றது சாஸ்திரம். அந்த காலத்திலேயே 7 காண்டினென்ட் இருக்குன்னு சொல்லப்படுறது. அந்த வடத்வீபத்துல போய் நீ சிவனுக்கு தபஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாயை மறைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் தான் இந்த மாதிரி ராட்சசிங்கிறதையே அவ காஷ்யபர்கிட்டயும் சொல்றான். சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. அதுக்கப்புறம் சூரன் என்ன பண்றான், இங்கேருந்து பெரிய ஒரு அந்த வடத்வீபத்துக்கு போய் 10,000 யோஜனை விஸ்தீர்ணம் உள்ள ஒரு பெரிய யாகசாலையை அமைக்கிறான். அதுல ஒரு 1000 யோஜனை சதுரமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய அக்னி குண்டம், அது அந்த 1000 கியூபிக் யோஜனை. ஒரு யோஜனைங்கிறது 100 மீட்டர்ஸ் அந்த மாதிரி ஏதோ அந்த கணக்குல. அதை சுத்தி 8 குண்டங்கள், அதை சுத்தி 1008 இன்னும் குண்டங்களை அமைச்சு இவன் பிரதான ஹோம குண்டத்துல உட்கார்ந்து யாகங்கள் பண்றான். அதுக்கு தேவையான வஸ்துகள் எல்லாம் அவ அம்மா மாலின்னு இருக்காளே அவதான் கொண்டு கொடுக்குறான். எருக்கு, வெள்ளை இருக்கு, புரசு, வேம்பு, கல்லாலை, இந்த மாதிரி வரிசையா விஷயங்கள் அவ என்னெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்கிறது சொல்லப்படுறது. துவரை, பயிறு, உளுந்து, அரிசி, மாம்சங்கள்லாம் வேற கொடுக்குறா, சந்தனம், தர்ப. ஏன்னா அவர் ரொம்ப உக்ரமான தபஸ்ல ஈடுபடுறாங்கிறதுனால. அதுக்கப்புறம் சூரன் என்ன பண்றான், திக்குகள்லாம் பெரிய பெரிய தேவிகள் எல்லாம் ஆவாகனம் பண்றான். துர்கா, வைரவி, பத்ரகாளி, பூதம், பிரேதம், பிசாசங்கள், டாக்கினி, சாமுண்டி, இத மாதிரி ஆவாகனம் பண்ணி பெரிய அக்னியை எழுப்பி 10,000 ஆண்டுகள் அவன் ஹோமம் பண்றான். அப்போ அதே மாதிரி சிங்கமுகன், தாரகன் இவாள்லாமும் ஹோமம் பண்றா. இவன் சிம்மமுகன் 108 குண்டம், இவன் 1008 குண்டத்தை வச்சு ஹோமம் பண்றான். பரமேஸ்வரன் வரல. அதுக்கப்புறம் சூரன் என்ன பண்றான், ஆகாசத்துல மேல கிளம்பி போயிட்டு உடம்புனுடைய அங்கங்களை ஒவ்வொன்றா வெட்டி வெட்டி போடுறான். அந்த மாதிரி 1000 வருஷம் பண்றான். அப்படியும் பகவான் வரலையா. கடைசியாக வஜ்ரஸ்தம்பம் நடுவுல நட்டுருக்கா இல்லையா யாகம் பண்றதுக்கு, அது மேல ஏறி அதுல இருந்து தானே குதிச்சிடறானா அக்னியில. குதிச்ச உடனே எல்லாம் ஹாஹான்னு ஒரே சப்தமா இருக்கு. ஆனா அப்பயும் பரமேஸ்வரன் வரல. சிங்கமுகாசுரன் அவனும் தன்னை அழிச்சுக்க ஆரம்பிச்சிடறான்.
ஆனா திருப்பி அவன் வெட்ட வெட்ட அவனோட தலை வளர்ந்துட்டே இருக்கான், சிம்மமுகாசுரனுடைய தலை. அப்போ தாரகாசுரன் இவாள்லாமும் அக்னியில குதிச்சிடறான். கடைசியா மீதி இருக்கிற சிம்மமுகாசுரன் மட்டும்தான் மீதி இருக்கான். அவன் குதிக்கணும்ன்ற காலத்துல சிவபெருமான் ஒரு வயோதிகன் வேஷத்துல அங்க வரார். வந்து அப்போ என்ன நடக்கிறது எதுன்னு கேட்ட உடனே இவன் விஷயங்களை சொல்றார். சொன்ன உடனே நீங்க உங்களுடைய அகங்காரத்தை தியாகம் பண்ணி உயிரே தியாகம் பண்ணிருக்கு, அதனால உங்களுக்கு நான் கேமத்தை கொடுக்குறேன்னு சொல்லி ஆகாச கங்கையை வரவழைக்கிறார். ஆகாச கங்கையை வரவழைச்ச உடனே அங்க ஆகாச கங்கையானது அந்த ஹோமகுண்டங்கள் வழியாக ஓடி அத்தனை ராட்சசர்களையும் திரும்பி வர வைக்கிறார். வர வச்சதுக்கு அப்புறம் சுவாமி பார்வதி பரமேஸ்வராலோட சந்திரகலையோட விபூதி தாரணத்தோட வந்து அங்க காட்சி கொடுக்கிறார். கொடுத்த உடனே என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இவன் என்ன சொல்றான், 1008 அண்டங்களையும் ஆளக்கூடிய ஒரு சக்தியை கொடு அப்படின்னு அவன் அம்மா சொன்னதுக்கு அனுகூலமாக இவன் வந்து ராஜ்யம் எல்லா அண்டங்களும் தன்னோட ஆளுமைக்கு கீழே இருக்கணும். அண்டம் சொல்றது கான்டினென்ட், கேலக்சி, அந்த லெவல்ல சொல்லப்படுறது. அப்போ அது அத்தனையுமே தான் தான் ஆளணும்ன்ற மாதிரி சொல்றான். எனக்கு மிருத்யு இருக்கக்கூடாது, எந்த தேவர்களால சாவு இருக்கக்கூடாது, அதெல்லாம் சொல்றான். பரமேஸ்வரன் சொல்ற 108 யுகங்கள் நீ 1008 அண்டங்களை வந்து ராஜ்யம் என்ற வரத்தை உனக்கு கொடுக்குறேன். அதை தவிர இந்திர விமானம், சிம்ம வாகனம், பாசுபதாஸ்திரம், பலவிதமான சைன்யங்கள், ஆயுதங்கள், எந்த தேவர்களும் உன்னை கொல்ல முடியாதுங்கிற வரன், இது எல்லாத்தையும் பரமேஸ்வரன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டு சந்தோஷமா என்ன இன்னைக்கு ½ an hourல முடிச்சாகணும், அதனால கிடுகிடுனே போவோம். சூரன் என்ன பண்றார், காஸ்தியவர்கிட்ட சூரன் என்ன பண்றான், போய் காஸ்தியவர்கிட்ட போய் திருப்பி கேட்கறான், என்ன பண்ணட்டும் எனக்கு இந்த மாதிரி வரம் கிடைச்சிருக்கு. காஸ்தியவருக்கு வெறுத்து போயிடுச்சு. இனிவே மாயினாலதான் இவன் போய் இந்த மாதிரி கேட்டான்றதுனால நீ எதுவானாலும் சுக்கராச்சாரியார்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். சுக்கராச்சாரியார் அவர் வந்து இவனை கலப்பி விடுறாராம். இந்த உலகத்துல வந்து தர்மம்லாம் ஒண்ணும் கிடையாது, கிடைக்கிறது ஒரு வாழ்க்கை தான். நீ உனக்கு இப்ப கிடைச்சிருக்கு இத்தனை அண்டங்களை வந்து ஜெயிக்கிற ஒரு தன்மை உனக்கு கிடைச்சிருக்கு. நீ தேவர்கள் எல்லாம் சிறை பிடிச்சு உனக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி சந்தோஷமா வாழ்த்துக்கோன்ற மாதிரி அவனுக்கு தவறான ஒரு வழிநடத்தல் பண்ணிடுறாருன்னு இங்க. ஏன்னா அவர் வந்து ராட்சசர்களுக்கு நன்மை பண்றாரா தீமை பண்றாரா சுக்கராச்சாரியார்ன்றது எப்பவுமே ஒரு சந்தேகம் தான். அதனால அந்த மாதிரி ஒரு ஒரு அவனுக்கு உபதேசத்தை சொல்லி விட்டாராம். அப்புறம் சூரன், சிம்மமுகாசரன் இவாள்லாம் என்ன பண்றா, திக்க எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்காக தன்னுடைய படைகளை எடுத்துட்டு ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு தேவலோகத்துக்காக போய் ஒவ்வொருத்தரையா ஜெயிக்கிறான். முதல்ல குபேரன் தான் போறான், ஏன்னா அங்கதான் பணம் இருக்கு. போய் குபேரனை போய் ஜெயிக்கிறான். ஜெயிச்ச உடனே அவனுடைய நிதி முழுக்க குபேரன் வந்து கொண்டு கொடுத்துட்றானா. அடுத்தது இந்திரலோகத்துக்கு போறான். இந்திரலோகத்துக்கு போய் அங்க இருக்கிற தேவஸ்திரீகள் இந்திரன் முதலானவர்கள்லாம் வந்து குடிச்சுன்னு வந்துடுறான். அவளும் வந்து தோல்வியை ஒத்துட்டு நான் உங்களுக்கு சரணம்னு வந்துடுறா. அக்னியும் அடுத்தது ஜெயிக்கிறா. அதுக்கப்புறம் பாசுபதாஸ்திரம் இதெல்லாம் உபயோகப்படுத்தி ஒவ்வொரு தேவர்கள் ஒரு லோகங்கள் அப்படியே ஜெயிச்சுட்டே வரா. யமனை ஜெயிக்கிறான் அடுத்தது. அப்புறம் இந்திரலோகத்தை எரிச்சிடுறானா. அப்புறம் நேர நிருத்திய மட்டும் போய் சண்டை போடல. நிருத்திக்கிட்ட போய் என்ன சொன்னா, நீயும் அசுரன் நானும் அசுரன் தான், அதனால நான் உன்னை ஒன்றும் பண்ணல, நீ எனக்கு நண்பனா இருந்துட்டு உன்னோட காரியத்தை பண்ணுன்னு சொல்லி நிருத்திக்கு மட்டும் கொஞ்சம் உயர்வான தன்மையை கொடுத்துட்டு அடுத்தது வருணனை போய் ஜெயிக்கிறான். அப்புறம் வாயுவை ஜெயிக்கிறான். இப்படி ஒரு திக்கு எல்லாத்தையும் ஜெயிச்சிடுறாங்களாம் இந்த சூரபத்மன் முதலிய ராட்சசர்கள். நாகராஜர்களை போய் முதல்ல தேவலோகங்கள் போனா, அதுக்கப்புறம் பாதாள லோகத்துக்கு போய் நாகராஜர்கள் எல்லாரையும் ஜெயிக்கிறான். அப்புறம் க்ஷீராப்தியில போய் மகாவிஷ்ணுவை போய் சண்டை போடுறான்னா. விஷ்ணுவுக்கும் தாரகனுக்கும் பல்லாண்டு காலம் யுத்தம் நடக்குது. விஷ்ணுவோட சைன்யங்கள் எல்லாத்தையும் துவம்சம் பண்றான் தாரகன். மகாவிஷ்ணுவும் திரும்பி ராட்சச சைன்யங்கள் எல்லாம் அடிக்கிறார். அப்புறம் விஷ்ணுவனுடைய கவசத்தையே உடைச்சிடுறானா கத்திய போட்டு தாரகன். அப்புறம் தாரகன் பல பானங்கள்னால தாரகனோட ரத்தத்தை உடைக்கிறார் விஷ்ணு. அப்புறம் தாரகன் வேற ரத்தத்தை எடுத்துன்னு வரான். அப்புறம் மகாவிஷ்ணுவும் ஒரு மாயா சுரூபம் உண்டு அவருக்கு, மாயா. இவன் தாரகனும் நேற்றுக்கு பார்த்தோம் அந்த யுத்தத்துல வந்து மாயா சுரூபத்தை எடுத்து சண்டை போட்டான்ட்டு. 2 பேரும் மாயா சுரூபத்துல சண்டை போடுறான். கடைசியா மகாவிஷ்ணு பார்த்தார், அவரோட சக்கரத்தை எடுத்து விடுறார், சுதர்சன சக்கரம். சுதர்சன சக்கரத்தையும் பிடிச்சி மாலையா போட்டுட்டான்.
ஏன்னா இவனுக்கு வந்து இந்த 108 யுகத்துக்கு இவன் தான் ராஜாவாக இருக்கணும்னு பரமேஸ்வரனுடைய வரம் இருக்கிறதுனால எதுவுமே இவனை எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் விஷ்ணுவும் சரண்டர் ஆயிடுறார், இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவர் விட்டுருவார். அடுத்தது பிரம்மாட்ட போறான். பிரம்மா என்ன பண்றாரு, சரி இது வந்துட்டு சண்டை போட்டு பிரயோஜனம் இல்ல, சொன்னார் கஷ்யபர் என் பையன் தான், நீ எல்லாம் வந்து கஷ்யபரோட பையனா பிறந்ததுனால நான் உனக்கு தாத்தா முறையாச்சு, அதனால நமக்குள்ள எதுக்கு சண்டை, நீ என்ன கேட்கறியோ அதை பண்றேன்னு சொல்லிட்டு அவரும் கைண்டுறார். யாருமே அவனை எதிர்க்கலையா. அதுக்கப்புறம் இவா சூரபத்மாதிகள்லாம் போற வழியில சிவலோகத்தை பாக்குறான். சிவலோகத்தை பார்த்த உடனே மட்டும் அங்க தள்ளி பார்த்த உடனே அந்த இடத்துலயே தன்னுடைய ரதங்கள் சேனைகள் எல்லாம் நிறுத்திட்டு ரொம்ப பவ்யமா கையை கட்டிட்டு அங்கேருந்து போய் கைலாசத்துக்கு போறான், சிவலோகத்துக்கு. அங்க வெவ்வேறு கணங்கள் சிவலோகத்துல பரமேஸ்வரனை சுத்தி உட்கார்ந்து இருக்கு. பெரிய பெரிய முனிவர்கள் ஞானிகள் இவெல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ருத்ரகணங்கள்லாம் பாடல் பாடின்னு இருக்கு. நந்திகேஸ்வரர் காவல் காத்துன்னு இருக்கார். ரொம்ப விகாரமான ரூபங்கள் உடையதாகிய பலவிதமான கணங்கள் ருத்ரர்கள் இவா எல்லாருமே சுத்தி உட்கார்ந்துட்டு பரமேஸ்வரனை வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம், ஆராதனை பண்ணிட்டு இருக்காளாம். ஒருத்தனுக்கு 2 கை இருக்கு, ஒருத்தனுக்கு 4 கை இருக்கு, ஒருத்தனுக்கு 1 கண் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய கணங்கள் முழுக்க சிவலோகத்துல இருந்துட்டு இருக்கான். அப்போ நந்திகேஸ்வரர்கிட்ட போய் சூரபத்மன் நான் போய் பரமேஸ்வரனை பார்க்கணும்னு சொல்றான். ஏன்னா நந்திகேஸ்வரன் தான் வாசல்ல கதவுல இருக்காருன்றதை நம்ம பார்த்திருக்கோம். அப்போ நந்திகேஸ்வரனுடைய அனுக்கியம் கிடைச்சுதான் போய் பரமேஸ்வரனை பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு தாற்பயம் என்னன்றதெல்லாமும் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அப்போ நந்திகேஸ்வரர் கிட்ட போய் இவன் கேட்கறான், நான் போய் ஈஸ்வரனை பார்க்கணும்னு உடனே நந்திகேஸ்வரர் கேட்கிறார், என்ன விஷயமாக போய் பார்க்கணும்னா, ஒன்றும் இல்லை, எங்களுடைய தெய்வமா இருக்கிறது பரமேஸ்வரன் தான், அவரோட அனுகிரகம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் உடனே போய் ஈஸ்வரனுக்கு போகிறதுக்கு வந்து நந்திகேஸ்வரர் அனுஜ்ஞை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் சூரபத்மாதிகள் நேர போய் ஈஸ்வரன்கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றா. பண்ணிட்டு நீங்க ஏற்கனவே கொடுத்த வரத்தின்படியாக இந்த 1008 அண்டங்களையும் நாங்க ஆளுகின்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு திருப்பி இவெல்லாம் முறையிட்ட உடனே பரமேஸ்வரன் வந்து நந்திகேஸ்வரர்கிட்ட சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய, ஏன்னா எல்லாமே ஈஸ்வராதீனமா தானே இருக்கு இப்போதைக்கு. அங்கங்க லட்சக்கணக்கான ருத்ரர்கள் கணங்கள் இவெல்லாம் பரமேஸ்வரனுக்கு அதீனமா இருந்து உலகத்தை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா புராணங்கள் என்ன சொல்றதுன்னா, அது ஏன்னா அது நம்ம ஏற்கனவே 2 நாள் முன்னாடி பார்வதி பரமேஸ்வராளுக்கு விவாகம் நடக்கும் பொழுது இத்தனை கணங்களையும் கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நந்திகேஸ்வரர் கூப்பிட்டு நமக்கு அதீனமா இருக்கக்கூடிய கணங்களை வர சொல்லுன்னு உடனே அங்கங்க லட்சம் கோடிக்கணக்கான கணங்கள் வெவ்வேறு லோகங்கள்ல இருந்து வருது. இதெல்லாம் ஃபோர்ஸ். நம்ம அதாவது பகவான் ஒரு 2 நிமிஷம் இன்னைக்கு ரொம்ப டைம் இல்லை, தாத்பரியமா பார்த்தோம்னா உலகத்தினுடைய இயக்கம் தனித்தனியா கடவுள் அங்கங்க உட்கார்ந்து வந்து பண்றதுங்கிறது முடியாது. ஒரு ஈஸ்வரன் தான் இருக்க முடியும். அந்த ஈஸ்வரனே எல்லாத்தையும் ஒரே சமயத்துல வந்து நிர்வாகம் பண்ற ஈஸ்வரனா தான் இருக்க முடியும். அப்படி ஏன்னா சாஸ்திரப்படியும் அதுதான் சொல்றது, ஒரே ஒரு பரம்பொருள் தான் இந்த உலகத்தை தன்னுடைய உடம்பாகவே இருக்கு, எல்லாத்தையும் வியாபிச்சு இருந்து கொண்டு இந்த உலகத்தை இயக்கிறது ஒரு சக்தி, அதுதான் ஈஸ்வரன் சொல்றோம். அந்த ஈஸ்வர சக்தி ஒன்னாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி ஃபங்க்ஷனா இயங்குது. இப்போ நம்மன்றது ஒரு ஆள் தான், ஒரு ஆள். ஆனா நம்ம ஹார்ட் பம்ப் பண்றது அது தனியா பம்ப் பண்ணிட்டு இருக்கு, கிட்னி அது அதோட ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு, கண்ணு தனியா அது ஃபங்க்ஷன் பண்ணுது. நம்மளா வந்து மூச்சு விடுறத கண்ட்ரோல் பண்றது இல்லையா, அதுவா மூச்சு. ஏன்னா இல்லைன்னா தூங்கிட்டா மூச்சு நின்று போயிடும். அப்போ லங்கு அதனுடைய ஃபங்க்ஷன் அதுபாட் பண்ணிட்டு தானே இருக்கு. கண்ணுனுடைய ஃபங்க்ஷன் நம்ம திரும்புறோம், அது கண்ணுக்கு விஷயம் தெரியாது. அப்போ அது ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகுது. இப்போ ஒரே ஆள் தான் நம்ம, ஆனா அதுக்குள்ள ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த மாதிரி ஒரே பகவானா இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துல வந்து பலவிதமான சக்திகள் இருக்கு. அந்த சக்திகள் எல்லாத்தையும் கணங்கள்னு சொல்றோம். சாஸ்திரம் புராணம் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் கணங்கள். இந்த போர்சஸ் தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்றது. தேவதைகள் ஒரு பக்கம், கணங்கள் ஒரு பக்கம், இது அத்தனையும் பரமேஸ்வரனுக்கு அதீனமாக இருந்துருக்கு. அப்படிங்கிறத இந்த புராணங்கள் வந்து இதெல்லாம் மனுஷன் மாதிரி ஒரு உருவகப்படுத்தி காண்பிக்கிறது. இப்ப இவர் என்ன பண்றார், இவ அத்தனை பேரையும் நந்திகேஸ்வரர் வந்து இந்த சூரபத்மாதிகளுக்கு அடிபணிகிறவர்களாக மாத்துறார். ஏன்னா அந்த வரம் கிடைச்சிட்டதுனால இப்போ அப்ப அத்தனைக்கும் என் சூரனுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்துடும்.
அப்ப போய் ஒவ்வொரு இடமா போய் இவன் ஜெயிச்சுன்னு வந்துடுறான். யாரும் இவனுக்கு ஆட்சேபனை யாரும் எதுவும் பண்ணல. இப்படியாக சூரபத்மனுடைய ஆட்சி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றான், போய் ஒரு பெரிய ஒரு அரண்மனையை கட்டுறான். என்னன்னா அந்த பெரிய சமுத்திரத்துக்கு நடுவுல வீரமகேந்திரபுரம் அப்படின்னு ஒரு இத விஸ்வகர்மா வச்சு ஒரு பெரிய 80,000 யோஜனை அகலம், 100,000 யோஜனை விஸ்தீர்ணம் இருக்கக்கூடியதாகிய ஒரு பெரிய புரி ஒண்ணுத்த வீரமகேந்திரபுரம்னு ஒண்ணுத்த ஏற்படுத்துறான். அங்க பலவிதமான ஆபரண சாலைகள், யுத்த சாலைகள், அஸ்திர சாலைகள், பெரிய பெரிய மண்டபங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடியதாக ரொம்ப விஸ்தாரமாக ஒரு பெரிய அரண்மனை அவனுக்கு உருவாகிறது. அங்க உட்கார்ந்துட்டு எல்லா லோகங்களையும் அவன் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். சூரபத்மனுடைய ஆட்சியானது இயங்கிறது. அந்த வீரமகேந்திரபுரத்தை சுத்தி பலவிதமான சின்ன சின்ன புரிகள், பட்டணங்கள் அமைக்கிறான். ஹேமபுரி, நீலபுரி, ஸ்வேதபுரி அப்படின்லாம் அசுரர்களுக்கு புரியை ஏற்படுத்தி அதுல ஒண்ணுல சிங்கமுகாசுரன், ஒண்ணுல தாரகாசுரன் முதல்வர்கள் எல்லாம் அங்க உண்டு பண்ணி வைக்கிறான். வச்சுட்டு இது இப்ப சொல்லிட்டு வர ராட்சசர்கள் எப்படி உருவானான்ற கதைய பிரகஸ்பதி முருகனுக்கு சொல்ற. அது மட்டும் இல்லாமல் தேவர்கள் எல்லாம் ரொம்ப கீழ்த்தரமா ட்ரீட் பண்றான். இவன் வெத்தலை பாக்கு போட்டு துப்புற பாத்திரத்தை வச்சுக்கிறது தேவேந்திரனுக்கு வேலையா கொடுத்துட்டானா. அப்புறம் நாட்டாமப்படுத்தல ஒரு அவதி. அப்புறம் அக்னி, யமன் இவாள்லாம் தண்ணி எடுத்துன்ற வேலையா. ஏற்கனவே சொன்ன மாதிரி வாசு பெருக்கிற வேலை கொடுத்துட்டான் காசுக்கு. அப்புறம் வெண்சாமரம் வீசுற வேலையும் அவனுக்கு கொடுத்தானா. அப்புறம் இங்க வருணனுக்கு கையில கிண்டி எடுத்துன்னு எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கறது, விசிறி விடுறது, இந்த மாதிரி வேலை. சந்திரன், சூரியன் கொடை பிடிக்கிறா. இப்படி ஒருத்தரையும் ரொம்ப அவமானப்படுத்தி அதே மாதிரி தேவலோக ஸ்திரீகள் எல்லாம் அபகரிச்சுன்னு போயிட்டான். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தனை தான் அவனுடைய விஷயங்கள் இப்ப சொல்லிட்டு வர. அதனால முருகன் ஏற்கனவே கிளம்பிட்டார் வதம் பண்றதுக்கு. அதே மாதிரி இவன் ஆணையிடுறான் குபேரன் கிட்ட ராட்சசர்களுக்கு எப்ப என்ன பைசா வேணாலும் கொடுத்துருங்க. யமன் கிட்ட உன்னோட ஆளெல்லாம் யாரும் அவளுக்கு துக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது, இந்த வியாதி இது எதுவும் பண்ணாம எல்லாரும் சௌக்கியமா பார்த்துக்கோன்னு சொல்லி இவனை பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல இன்னொரு ஒரு சின்ன உபகதை வருது. என்னன்னா சூரபத்மன் பத்மகோமலைன்னு ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறான், விஸ்வகர்மாவோட பொண்ணு. அவளுக்கு மெயினா ஒரு 4 குழந்தைகள் பிறக்கிறது. பானுகோபன், அக்னிமுகன், இரண்யன், வஜ்ரபாகு. இதுல முக்கியமா இந்த பானுகோபன் நிறைய யுத்தங்கள் பண்றான் பின்னாடி. அது தவிர நிறைய தேவகன்னிகைகள், ராட்சச கன்னிகைகள், கிம்புருஷ கன்னிகைகள் இவாள்லாமோ விவாகம் பண்ணிக்கிறான். அவனுக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கிறது. அதுல அசுரேந்திரன் அப்படின்னு ஒரு புத்திரனும் பிறக்கிறான். அதை தவிர துர்குணன், தர்மகோபன் அப்படிங்கிறதான குழந்தைகள் பிறக்கிறா. அப்புறம் அங்கங்க அசுரர்களை அந்த வீரமகேந்திரபுரத்திற்கு இருக்கிற 8 பட்டணத்திலையும் கஜமுகாசுரன், துரகாத்தியன், யாழிவக்திரன், பல்லூகவக்திரன் இந்த மாதிரி ராட்சசர்கள் எல்லாம் அந்த புரிகளுக்கு தலைவர்களாக நிர்மாணம் பண்றான். இதுக்கு நடுவுல இந்திராணிய அபகரிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்திராணிய புடிச்சுன்னு வரத்துக்குன்னு போன உடனே இந்திரன் என்ன பண்றான், இந்திராணி அழிச்சுட்டு சீர்காழியில ஒளிஞ்சுன்றான். சீர்காழியில இருக்கக்கூடிய ஒரு மூங்கில் காட்டுல இந்திரன் இருக்கான். அப்போ அந்த சமயத்துலதான் அங்க இருக்கக்கூடிய வறட்சியை தாங்க முடியாம போய் தபஸ் பண்ணி காவேரியை எடுத்துன்னு வரதுக்காக தபஸ் பண்றான். அப்போ பரமேஸ்வரன் கமண்டலூல கொடுத்து அகஸ்தியர்கிட்ட கொடுத்து அனுப்புற காவேரிய. அதை எடுத்துன்னு வந்த உடனே இது ரொம்ப பெரிய கதையா வருது, நான் சின்னதா இது சுருக்கமா சொல்றேன். அந்த கமண்டூல அகஸ்தியர் அதை எடுத்துன்னு போயிட்டு கொடுகுல உட்காந்து பரமேஸ்வரனை தபஸ் பண்றாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னாச்சு, அகஸ்தியர் இங்க இந்திய மலையை தாண்டி நடந்து வரும்பொழுது இந்த சூரபத்மன், அஜாமுகி அந்த வழிசையில ஒரு 2 ராட்சசர்கள், வாதாபி, இல்வலன் 2 பேர். அவன் என்ன வரம் வாங்கினான்னா வாதாபி எப்ப இறந்து போனாலும் நான் திருப்பி கூப்பிட்டா எழுந்து வந்துடணும்னு வரம் வாங்கிட்டான். அவன் தெரிஞ்ச வேலைதான் அது. அவனை என்ன பண்ணுவான், அந்த வழியில வர்ற எந்த சாதுக்கள் இருந்தாலும், சன்னியாசிகள், ரிஷிகள் யார் வந்தாலும் என்ன பண்ணுவான், இந்த வாதாபிய ஆடா மாத்தி சின்ன சின்னதா
அவன் வெளியில வந்துருவான், அவங்களை இப்படி பக்ஷணம் பண்ணிட்டு இருந்தானா. அப்ப அகஸ்தியர் அந்த வழியாக வராரு. அவன் அந்த 2 பேரும் காட்டுவரோட அந்த வம்சத்துல வர்ற ஆட்கள் தான். அது ரொம்ப அவசியமா சொல்லி ஆனோம். ஏன்னா பிரம்மஹத்தி தோஷம் வந்து அகஸ்தியருக்கு. இதனால ராட்சசாலாவே இருந்தாலும் கத்திவர் வழியில வந்தவர்கள் புத்திரர்கள்ன்றதுனால அவர்களை கொன்னதுனால இவருக்கு வந்து அகஸ்தியருக்கே பிரம்ம ஹத்தி தோஷம் வருதுன்னு இருக்கு. வந்த உடனே இவர் அகஸ்தியர் வரார். அவருக்கும் இதே மாதிரி சாப்பாடை போட்ட வாதாபியை இது பண்ணி போட்ட உடனே இவர் சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே இவருக்கு தெரிஞ்சிடுச்சு, வயசுல ஒரு மாதிரி பண்ண இவன் வந்து வாதாபிங்கிறான். உடனே அவர் ஜீர்ணோபவான்னு சொல்லிடுறாரு, ஜீர்ணமாயிடுது. அப்புறம் அந்த இவனையும் அழிச்சிடுறாரு, இல்வரனையும். அதனால அகஸ்தியருக்கு என்ன ஆயிடுது, பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுதுங்கிறதுனால அவர் அந்த விந்தியமலையிலிருந்து வந்துட்டு இருக்காரோ அங்கேயிருந்து கிளம்பி குடுகுல கொங்கண தேசத்துல போய் பரமேஸ்வரன் ஆராதனை பண்றதுக்காக அங்க உட்காந்துருக்காரு. இந்த சமயத்துலதான் அவர் கமண்டலூர்ல வந்து காவேரி இருக்கு. அப்போ இந்திரன் வந்து இங்க காவேரி வேணும், தண்ணியே இல்ல சீர்காழி பக்கம்லாம் அப்படின்னா இல்ல, அப்போ வந்து நதியே இல்லையா. அதனால என்ன பண்ணா அவர் தபஸ் பண்ணி பிள்ளையார நோக்கி பண்ண உடனே பிள்ளையார் போய் காக்கா வடிவம் எடுத்துன்னு போறார். போய் அகஸ்தியர் தவம் பண்ணிட்டு இருக்கார். இவர் அந்த கமண்டலத்தை வந்து தள்ளி விட்டுறாராம். காக்கா வந்து தட்டி விட்டுறது. இவர் உடனே அதை துரத்திட்டு போறார். போனா அந்த காக்கா ஒரு பையனா மாறிடுதான். அங்க போறாரு, இங்க போறாரு, துரத்தினா மறைஞ்சு போயிடுறாராம். அப்புறம் அங்க இருக்காரு, அங்க போய் கிட்ட போனா அங்க மறைஞ்சு இங்க இருக்காரு. இவர் பிடிக்க முடியாம அங்கேருந்து போயிட்டு ரொம்ப கிட்ட போயிட்டு தலையை குட்டுறதுக்கு போறாராம். போன உடனே அவர் விநாயகரா மாதிரி காட்சி கொடுக்கிறார். அப்போ இவர் நான் ஒன்ன குட்ட வந்தனே, அது ஏன் தப்புதான்னு சொல்லிட்டு தன்னையே குட்டின்றாராம் அவர். அதுக்கப்புறம் தான் தலையை குட்டிக்கிறதுங்கிறது ஆரம்பிச்சுது அப்படின்னு அந்த ஒரு கதை வருது. அப்படி ஏன்னா இதுவும் அந்த ராவணேஸ்வரன் வம்சத்துலதான் இவன் வந்தான் அப்படிங்கிறதுனால. இதை தவிர என்ன இருக்கு, அகஸ்தியர் வர்ற வழியில கிரௌஞ்சாசுரன் ஒரு ராட்சசன், அவன் என்ன பண்றான், மலையா மாறி வந்து நிக்கிறான் அவருக்கு எதிர்க்க. அவர் அந்த போயின்னு இருக்காரு. இந்த வரத்துக்கு முன்னாடியே, இந்த பிள்ளையார் இன்சிடென்ட் வரத்துக்கு முன்னாடி மலைக்கு மேல போறாரு. போனா இருண்டுதான், உள்ள போனா எந்த பக்கமும் வெளியில வர முடியாம வெளி தெரியற மாதிரி இருக்கு. அங்க கிட்ட போனா அது இருண்டு போயிடுதான். திருப்பி அங்கேருந்து இந்த பக்கம் வெளிச்சம் தெரிகிற மாதிரி இங்க வந்து இப்படி வந்து அவரை வந்து அவசரம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த கிரௌஞ்சாசுரன். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து சாபம் கொடுக்கிறார், நீ கிரௌஞ்ச மலையாக ஆகு, பின்னாடி தாரகனை வதம் பண்ணும் போது முருகன் வந்து உன்னை வதம் பண்றதாகட்டம்னா அவனுக்கு சாபம் கொடுத்துட்டு போயிடுறார். இந்த விற்த்தாந்தங்கள் இது எல்லாமே வந்து பிரகஸ்பதி வந்து அசுரர்களுடைய விற்த்தாந்தம் சொல்லும் போது சொல்லிட்டு வரா. அப்போ இது இருக்கா, நம்ம கொஞ்சம் வேகமா போவோம், ஏன்னா இன்னும் 1/2 மணிக்கு முடிச்சானோ. இதுக்கப்புறம் அஜாமுகி என்ன பண்றா, நம்ம சீதைய போய் இவ போய் பாக்குறாளு, ராவணனோட சூர்பனக, அந்த கதையா இவ என்ன பண்றா, இந்திராணியை பிடிக்கிறதுக்காக அஜாமுகி போய் அவ போய் அங்கிருந்து இந்திராணியை பிடிச்சின்னு வர ட்ரை பண்றா. அப்ப கணாதிபர்னு இங்க தர்மசாஸ்தாவனுடைய கதையும் வருது. ஐயப்பனோட கதை எப்படி மகாவிஷ்ணு பரமேஸ்வரனுக்கு பிறக்கிறார், அவருடைய அந்த மகா காலன்றவன் இந்த அஜாமுகியோட கையை வெட்டிடுறான். வெட்டினதுக்கு அப்புறம் அவ போய் இந்த விஷயத்த சொன்ன உடனே பானுகோபனை அனுப்பி நீ வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்துன்னுவான்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த அசுரர்களுடைய கதை இப்படி எல்லாம் சொல்லி முடியறது. அதுக்கப்புறம் முருகன் என்ன பண்றார், சேந்திபுரத்துல இப்ப இருக்கார். இதுதான் வந்து அசுரர்களுடைய விற்த்தாந்தம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த அசுர காண்டம்னு ஒரு காண்டம் முழுக்க இருக்கு. ஒரு 50 பக்கத்தை நம்ம 20 நிமிஷத்துல பார்த்தோம். அசுரர்களுடைய சரித்திரம் முழுக்க அந்த காண்டத்துல சொல்லப்படுறது. அதுக்கு அடுத்தது வீரமாகேந்திர காண்டம் அப்படிங்கிறது இப்ப ஆரம்பிக்கிறது. வீரமாகேந்திர காண்டத்துலதான் இப்ப போய் முருகன் போய் வீரபாகு அனுப்புறாரு. யார வந்து முதல்ல தூதனா அனுப்புறது, ஏன்னா நேரடியா வந்து யுத்தத்துக்கு போக முடியாது, யாரையாவது தூதனா அனுப்பணும்னு சொல்லி முடிவு பண்றா. பண்ண உடனே எல்லாரும் வீரபாகுவை தான் அனுப்பணும், அவர் தான் இதுக்கு சிறந்தவர் அப்படின்னு சொல்லி வீரபாகுவ தூது அனுப்புறதுக்கு நிர்ணயம் பண்றா. அவன் கந்தமாதன பருவத்தை தாண்டி அங்கிருந்து வீரமகேந்திரபுரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அடையறான். அங்க அடையறதுக்கு முன்னாடி வானத்து வழியா பறந்து போறான் வீரபாகு. அப்போ இலங்கையில யாழிமுகன் அப்படின்னு ஒரு ராட்சசனை இவன் உட்கார வச்சிருக்கான் சூரபத்மன். இலங்கையை தாண்டாங்கிறது வருது. இங்க இருந்து இவர் திருச்செந்தூர்ல இருந்து வீரபாகு கிளம்பி போறான். வழியில இலங்கையிலேயே அவனை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான்.
அந்த யாழிமுகனோட பெரிய யுத்தம் நடக்குது. பெரிய யுத்த வர்ணனம் இருக்கு. எப்படி எல்லாம் ராட்சசர்கள்லாம் கோரமாக அவங்ககிட்ட யுத்தம் பண்ணார்கள். கோரன் அதிகோரன் அப்படின்ற மாதிரியான ராட்சசர்கள்லாம் வாயில்ல நின்று அவனை தடுக்க பார்த்தாலாம். அப்படி அதெல்லாம் தாண்டி தகர்த்தெறிஞ்சிட்டு வீரபாகு தாண்டி போகிறார். வீரமகேந்திர பட்டணத்துக்குள்ள நுழைஞ்சிடுறார். நுழைஞ்சதுக்கு அப்புறம் இவனை ரொம்ப அவமானப்படுத்தி தான் வரவேற்க மாட்டேங்கிறான் சூரபத்மன். நம்ம அங்க ராமாயணத்துல ஹனுமார் இது பண்ண மாதிரி இவன் வீரபாகவும் சிம்மாசனத்தை வரவழைச்சுட்டு அங்க உட்கார்ந்துட்டு நல்ல விதமா சொல்றான். முருகன் நீ உன்னுடைய தப்ப உணர்ந்து கொண்டு நீ தேவர்களுக்கு பண்ற தீமைய நிறுத்திட்டேன்னா யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் வீரபாகு அங்க இது பண்றான். என்ன பண்றேன், இதுக்கப்புறம் நடக்கிறத சுருக்கமா ஹெட்டிங் மட்டும் சொல்லிட்டே போறேன். சொல்லி முடிச்சுட்டு நம்ம கடைசியில வதத்துக்கு போயிடுவோம். இல்லைன்னா நமக்கு டைம் இருக்காது. அப்போ சாஸ்தா ஆயிடுச்சு இல்லையா. இதுக்கப்புறம் வீரபாகு தூது போனதுக்கு அப்புறம் வீரமகேந்திரபுரம் போறான். அப்புறம் ஜெயந்தாதி தேவர்கள் சொப்பனத்துல முருகன் வர நான் வீரபாகு அனுப்பியிருக்கேன், தேவர்கள்லாம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றார். அதுக்கப்புறம் வீரபாகு நான் சொன்ன மாதிரி சூரபத்மனுக்கு உபதேசம் பண்றான். அப்புறம் சதமுகன் முதலானிய அசுரர்கள்லாம் தூதரா வந்திருக்கிற வீரபாகுவோட சண்டை போடவும் அவர்கள் எல்லாம் வீரபாகுவை வதம் பண்றான். அதுக்கப்புறம் சூரனுடைய புத்திரன் வஜ்ரபாகுன்னு ஒருத்தருக்கான். அவனையும் வீரபாகு அங்கேயே வதம் பண்ணிடுறான். சோ வீரபாகுவே தன்னுடைய வீரத்தை சூரனுடைய அரண்மனையிலேயே காமிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துடுற. வந்ததுக்கு அப்புறம் சூரன் தன்னுடைய தம்பி உள்ள மந்திரி இவர்கள் எல்லாம் கூப்பிட்டு மந்திராலோசனை பண்றான், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுல நிறைய பேர் இங்க முருகன் கிட்ட யுத்தம் பண்றது சரி கிடையாது, ஈஸ்வரபுத்திரன் ஆச்சுன்றதெல்லாம் சொல்றா. சொன்னதுக்கு அப்புறம் ஹேமகூட்டம்ன்ற ஒரு பட்டணத்தை முருகன் நிர்மாணம் பண்றார் வீரமகேந்திரபுரம் பக்கத்திலேயே. யுத்தம் பண்றதுக்குன்றதுக்காக அதை ஏற்பாடு பண்றார். அதுக்கப்புறம் பானுகோபனோட யுத்தம் நடக்கிறது. அவ யுத்தத்துக்கு தயாராகி பானுகோபன் தலைமையில சைன்யங்கள் ரெடியா இருக்கு. அப்ப நாரதர் அதை முருகன் கிட்ட சொல்லி அசுரர்கள்லாம் இந்த மாதிரி முயற்சி எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பானுகோபன் அதுக்கப்புறம் சண்டைக்கு வரா. கணாதிபர்களுக்கும் பானுகோபனுக்கும் யுத்தம் நடக்கிறது. வீரபாகு பானுகோபனோட சண்டை போட்டு அவனை மூர்த்தி அடைய பண்றார். ஏன்னா இது கிட்டத்தட்ட 300 பக்கம் கதை இருக்கு. இங்க 20 நிமிஷத்துல நம்ம கிடுகிடுன்னு பார்த்துன்னு வந்துடும். ஏன்னா இப்ப இல்லைன்னா முடிக்க முடியாது. அப்புறம் அமோகாஸ்திரம் அப்படிங்கிறத சுவாமி பிரயோகம் பண்ணி காப்பாத்துறார் அவருடைய தேவர்கள் எல்லாம். அப்புறம் ஸ்கந்தனே முருகனே யுத்தத்துக்கு ஆயத்தமாகி சிம்மபக்தரனுடைய பிள்ளைகளான அதிசூரன் முதலானவர்களோட பாசுபதாஸ்திரத்தினால யுத்தம் நடக்கிறது. அதுக்கப்புறம் அசுரேந்திரன் அவனுக்கும் வீரபாகுக்கும் யுத்தம் நடந்து வீரபாகு அசுரேந்திரன் தாரகனுடைய பிள்ளையா இருந்தானே, நேற்றுக்கு பார்த்தோம். தாரகனோட புள்ள அசுரேந்திரன் ஒருத்த சூரனை பார்த்தான்ட்டு அவனை வதம் பண்றார். அப்புறம் வீரபாகு சூரபத்மனையும் அவனோட தேர் அவனோட சாரதியும் வதைக்கிறார். அதுக்கப்புறம் கந்தன் முருகன் சூரன் தேர் இல்லாம பண்ணதுக்கு அப்புறம் சூரன் தெருவெல்லாம் ஓடுறானோ, தேர் இல்லாம ஆயுதம் இல்லாம நகரம் முழுக்க ஓடுறான். அப்புறம் பானுகோபனுக்கு சம்மோகனாஸ்திரத்தை அவ பாட்டியான மாயாதேவி கொடுக்கிறா. அப்புறம் வீரபாகு பானுகோபன் இவா 2 பேரும் ஒரே சமயத்துல பாசுபதாஸ்திரத்தினால யுத்தம் பண்றார்கள். அப்புறம் பூத சைன்யங்களை பானுகோபன் சம்மோகனாஸ்திரத்தினால மோகிக்க பண்ணி அவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தினான். அப்புறம் முருகன் தன்னோட சக்தியை பிரயோகம் பண்ணி ஆயுதத்தினால பானுகோபன் சம்மோகனாஸ்திரத்தை அறுத்து இவா எல்லாத்தையும் திருப்பி வெளியில கொண்டு வரார். இதெல்லாம் ஒன்னொன்னு ஒவ்வொரு அத்தியாயம், நான் ஒரு லைனா சொல்லிட்டு வரேன். அப்புறம் ஹிரண்யன், சூரனுடைய புத்திரனான ஹிரண்யன் என்ன பண்றான், தான் அப்பாக்கே அட்வைஸ் பண்றான். நீ இவ்வளோ சக்தியா இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய இந்த மாதிரி நீ எதிர்த்து பண்றது உனக்கு புத்திசாலித்தனம் இல்லை, அதனால ஈஸ்வரபுத்திரன்றதுனால ஒழுங்கா சரணடைன்னு ஹிரண்யனும் சொல்றான். அதுக்கப்புறம் சிம்மமுகாசுரனும் பின்னாடி சொல்றான். சூரன் அதை கேட்கல. அப்புறம் அக்னிமுகன் அப்படின்னு சூரனோட புத்திரனை வீரபாகு வதம் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் அப்புறம் தர்மகோபன் புத்திரன் இருக்கான், அவனையும் வதம் பண்றார். அதுக்கப்புறம் பானுகோபன் 3 தடவை யுத்தம் பண்றான் முருகனோட. அவனே திருப்பியும் சூரன் கிட்ட போய் சொல்றான், நீ முருகன்கிட்ட சரணாகதி பண்ணிடு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதையும் கேட்கல. 3வது முறையாக
யுத்தம் நடக்கிறது. அப்புறம் வீரபாகு பானுகோபனை வதம் பண்றார். அப்புறம் சிம்மமுகாசுரன் யுத்தத்துக்கே வரமாட்டேங்கிறான் முதல்ல. அப்புறம் செஞ்சோற்று கடனுக்காக நம்ம கும்பகர்ணன் கதையாக அவனும் யுத்தத்துக்கு வரான். அப்புறம் வீரபாகு சிம்மவக்தரனுடைய புத்திரர்களை வதம் பண்றார். அப்புறம் மாயாபாசத்தினால வீரபாகுவை வந்து சிம்மவக்தரன் என்ன பண்றான்னா உதயமலை அப்படிங்கிற இடத்துல தள்ளி அவனுக்கு வந்து துன்பத்தை ஏற்படுத்துறான். அப்புறம் கடைசியில முருகன் பாக்குறார், அவரே யுத்தத்துக்கு நேர வரார். முருகன் சிம்மமுகனை முதல்ல வதம் பண்றார். சிம்மமுகன் வதத்துக்கு அப்புறம் சூரன் வந்து ரொம்ப கவலைப்பட்டு அவன் நேரடியாக யுத்தத்துக்கு கிளம்பி வரான். அப்புறம் தேவ சைன்யத்தை காப்பாத்தினதுக்கு அப்புறம் இந்த சூரபத்மன் என்ன பண்றான்னா பலவிதமான மாயா ரூபங்கள்னால சண்டை போடுறான் முருகனோட. கடைசியாக சூரபத்மனுடைய யுத்தம் தான் மிக ஒரு 4-5 அத்தியாயத்துல பேசப்படுறது. அப்ப ராட்சசர்கள் அவனோட அசுர சைன்யங்கள் முழுக்க அடிபட்டு விழுந்ததுக்கு அப்புறம் திருப்பி சூரபத்மன் என்ன பண்றான், அவன் அம்மா மாயாட்ட போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு கேக்குறான். அப்போ சுதாமலைன்னு ஒரு மலை, அந்த மலையை ஏற்படுத்தி இவ கொடுக்குறான். சுதாமந்திர மலை அப்படிங்கிற ஒரு மலைய கொடுத்து அந்த காத்துனால திருப்பி இவர்கள் அத்தனை அசுரர்களும் திருப்பி எழுந்து வந்துட்டாலாம் இவங்க கூட. என்ன மாயா இவன் சூரன் என்ன பண்றான், மாயா உருவம் எடுத்து பல உருவங்கள்னால யுத்தம் பண்றான். அப்புறம் முருகன் வந்து அவனை துரத்திட்டு போறார், ஒவ்வொரு மாயா உருவத்தையும் அடிக்கிறார். அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் இவர் விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார் முருகன். சூரனுக்கு வந்து முதல்ல வந்து தேவர்களுக்கு ஒரு இடத்துல விஸ்வரூபம் காமிச்சாரு. இப்ப இந்த இடத்துல ராவணேஸ்வரனுக்கு இது துரியோதனனுக்கு அங்க கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபம் காமிச்சா மாதிரி இந்த இடத்துல முருகனானவர் சூரபத்மனுக்கு வந்து அந்த க்ஷணம் அவனுக்கு வந்து நான் தான் சர்வவியாபியான ஈஸ்வரன் அப்படிங்கிறதாக அவரோட விஸ்வரூபம் வந்து காண்பிக்கப்படுறது. எல்லா அண்டங்கள் முழுக்க அவருடைய உடம்புல இருக்க சின்ன சின்ன, அதாவது முடியில இருக்கக்கூடிய பேன் மாதிரி இருக்கு ஒவ்வொரு அண்டங்களும்ன்ற மாதிரி எல்லாம் விவரணம் இருக்கு. விஸ்தாரமா வந்து விஸ்வரூபம்னா என்னன்னா சர்வமும் நான் தான் அப்படிங்கிற தன்மையை காண்பிக்கிறது. அதை பார்த்து அப்புறம் சூரன் சொல்றானா, மனசுக்குள்ள நினைச்சுக்கிறானா, இப்ப இவாள்லாம் எனக்கு இத்தனை தடவை சொன்னாலே முருகன் வந்து சாட்சாத் பரமேஸ்வரன்ட்டு, அதை நான் கேட்காம இருந்துட்டேன். ஆனா இப்ப என் தம்பி என்னோட பையன் இவாள்லாம் சொல்லியுமே நான் கேட்கல. இருந்தாலும் ஒரு விதத்துல நான் அதை கேட்காம இருந்ததுனாலதான் இப்ப யுத்தம் பண்ணி உலகம் உள்ளளவு என் பேர் இருக்க போறது. அதனால ஒரு விதத்துல இதுவும் நல்லதுதானோன்னு மாத்தி மாத்தி அவன் பேசிக்கிறானா. அப்ப இவனுக்கு சூரனை வதம் பண்றதுக்கு தேவேந்திரனே மயில் வாகனமாக மாறி முருகனுக்கு வராருதான் இதுல கதை இருக்கு. நம்ம ஆட்டுக்கடா வச்சுதான் வந்து சம்ஹாரம் பண்றதுன்னு பண்றமே ஒழிய இந்த கந்த புராணத்துப்படி தேவேந்திரன் வந்து தானே மயிலாக ஆகி முருகனுக்கு வாகனமாக வந்து அது மேல உட்கார்ந்து போய்தான் முருகன், ஏன்னா இவனும் வந்து மாயா ரூபமா அங்கங்க வெவ்வேறு ரூபத்துல வந்து பறவை ரூபம் பக்ஷி ரூபமாக எல்லாம் வந்து சூரபத்மன் பறக்கிறான். அப்போ மயில்ல போய் தான் அங்க போய் யுத்தம் பண்றார் அப்படின்னு இது சொல்றது. அப்ப அங்கங்க அந்தந்த ரூபங்களை அடிச்சு முடிச்சுட்டு இவன் விஸ்வரூபத்தை காமிக்கிறார் முருகன். அப்போ கடைசியில திருப்பியும் அந்த ஞான கண்ணன் திருப்பி வாங்கின்றாராம். வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி இவன் சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். ஈவன் தோ அந்த விஸ்வரூபம் காமிக்கிற க்ஷணத்துல தான் வந்து சரணாகதி பண்றதுதான் நல்லதுன்னு அவனுக்கு தோணினா கூட பின்னாடி வந்து திருப்பி அந்த பழைய இதை ஏற்படுத்தி விட்டுறார். அதுக்கப்புறம் இவா 2 பேருக்கு யுத்தம் நடக்கிறது. சூரபத்மன் வந்து கடல் நடுவுல ஒரு பெரிய விருட்சமாக, மாமரம்னு தான் சொல்லப்படுறது, அவ்வளோ பெரிய விருட்சமாக மாறி நிற்கிறான். அதனால அங்க இருக்கக்கூடிய பர்வதங்கள் ஜலம் எல்லாம் கொந்தளிக்கிறதா, தேவலோகங்கள் எல்லாம் வரைக்கும் பரவி இருக்கக்கூடிய அந்த விருட்சமாக இருந்துட்டு எல்லாரையும் பயமுத்துறானா. அதுக்கப்புறம் முருகன் கடைசியாக சக்தி ஆயுதமாகிய வேலை எடுத்து அந்த மரத்தை 2ஆ புழக்கிறார். புலந்ததுக்கு அப்புறம் திருப்பி தன்னுடைய சுய உருவத்தோட திருப்பி வந்து சண்டைக்கு வரான். அதையும் புலந்ததுக்கு அப்புறம் தான் சேவலாகவும் மயிலாகவும் பிரியான். ஏன்னா முன்னாடியே ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லப்படுறதுன்னா, நேற்றுக்கு நான் சொன்னேன், 2 ரூபமாக எனக்கு வேணும். ஒரு ரூபத்தினால நான் முருகனை சுமக்கணும், இன்னொரு ரூபத்துல முருகன் என்ன சுமக்கணும். இந்த 2மே இருக்கக்கூடிய ஒரு தன்மையோட நான் உன்னுடைய உன் பையனால நான் வதம் பண்ணப்பட்டாலும் இந்த தன்மை எனக்கு கிடைக்கணும்னு இவன் வரம் வாங்கியிருக்கான். அதனால சேவலாகவும் மயிலாகவும் வந்து சூரபத்மன் 2ஆ ஆகிறான். ஆனதுக்கு அப்புறம் அந்த சேவலை தாங்கி கொடியில வச்சுக்கிறார். அங்கேயுமே அவனுடைய அகங்காரத்தை நீக்கி அந்த சேவலானது முருகனை சரணாகதி அடைகிறது அப்படின்னு அங்க சொல்லப்படுறது.
வருது. இதுக்கப்புறம் தேவகாண்டம் அப்படிங்கிற காண்டத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சுந்தரவல்லி அமிர்தவல்லின்னு மகாவிஷ்ணுவனுடைய கண்கள் இருந்து 2 பெண்கள் தோன்றினான்னு பார்த்தோம். அதுல ஒத்தி தேவேந்திரனுடைய மகளாகவும், இன்னொன்னு சிவமுனிவரனுடைய பெண்ணாகவும், ஒத்தி வள்ளியாகவும், ஒத்தி தேவசேனையாகவும் இருக்கா. அவ 2 பேரையும் விவாகம் நமக்கு வெள்ளி கல்யாணம் தேவான கல்யாணம் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரியாக 2 பேரையும் விவாகம் பண்ணிட்டு சுப்பிரமணியரானவர் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறதாக பார்த்து வருஷம் தான் சம்மார ஆரம்பிச்சாலும் ஒரு 10 நிமிஷத்துல. ஸோ இந்த மாதிரி கதை இதுவா இருக்கு. முதல் நம்ம சம்பவ கண்டம் ரொம்ப விஸ்தாரமா பார்த்தோம். அடுத்த 3 கண்டங்கள் நம்ம கொஞ்சம் இந்த ரஷ்ஷா தான் பார்த்தோம். அடுத்த வருஷம் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ல பார்க்கலாம். ஏன்னா நானுமே ஃபுல்லா படிச்சு முடிக்கல, நான் இதை ரொம்ப ரஃபா தான் பார்க்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட இந்த சிவரகசிய கண்டம்ங்கிறது 640 பக்கம் ஸ்லோகங்கள். அது இந்த நான் முதல்ல இல்லாத வாழ்க்கெல்லாம் சொல்றேன், 18 புராணங்கள் மொத்தமா இருக்கு. அந்த 18ல 10 புராணங்கள் பரமேஸ்வரனை பற்றி சொல்லக்கூடிய புராணங்கள், 4 புராணங்கள் மகாவிஷ்ணுவை சொல்லுது, 2 பிரம்மாவை சொல்லுது, 1 சூரியனை சொல்லுது, 1 அக்னியை சொல்றது. இந்த 10 புராணங்கள்ல பிரதானமாக இருக்கிற புராணம் ஸ்கந்த புராணம். அது சொல்றது என்ன சொல்லுவானா, ஒரு பக்கம் ஸ்கந்த புராணத்தை ஒரு தராசுல வச்சு 17 புராணங்கள் எல்லாத்தையும் இன்னொரு தராசுல வச்சோம்னா ஸ்கந்த புராணத்தினுடைய தட்டு தான் கீழே போகுமா. அப்படி ஒரு சாநித்தியம் இருக்கக்கூடிய புராணம் ஸ்கந்த புராணம். இது 1,00,000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய ஸ்கந்த புராணம். இதுலயே 2 வருஷம் இருக்கு. ஒண்ணு வடக்க மாகேஸ்வர கண்டம், அயோத்தியா கண்டம், காசி கண்டம், பிரபாச கண்டம், இந்த மாதிரி 7 கண்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கந்த புராணம் வடக்க இருக்கு. அதுல காசியில இருக்கக்கூடிய வெவ்வேறு கஷேத்திரங்கள், அயோத்தியால இருக்கிற கஷேத்திரங்கள், அதெல்லாம் எப்படி உற்பத்தி ஆச்சு, யாரெல்லாம் அந்த லிங்கங்கள் எல்லாம் ஸ்தாபனம் பண்ணா, இதெல்லாம் அங்க சொல்லப்படுது. பிரபாச கண்டம்ங்கிறது சோமநாத் பத்தி ஒரு கண்டமே இருக்கு. அதே மாதிரி நம்ம அருணாச்சல மகாத்மியம் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த ஸ்கந்த புராணத்துல இருக்கு. இங்க நம்ம தட்சிண தேசத்துல ஒரு ஸ்கந்த புராணம் கிட்டத்தட்ட 81,000 ஸ்லோகங்கள் இருக்கிறது. இது தனியா இருக்கு. இது சனத்குமார சம்ஹிதை, சூத சம்ஹிதை, வாராகி சம்ஹிதை, சங்கர சம்ஹிதை, இந்த மாதிரியான சம்ஹிதைகளா இருக்கு. இதுல சூத சம்ஹிதைங்கிறது பாஷ்யங்கள்லாம் எழுதப்பட்டு சூதர் உபதேசம் பண்ற அத்வைத பெரிய கிரந்தமாக இருக்கு சூத சம்ஹிதை. இந்த சாங்கர சம்ஹிதை அப்படிங்கிறதுக்குள்ள சிவரகசிய கண்டம்னு ஒரு கண்டம் இருக்கு. அதுலதான் இந்த சுப்பிரமணியரனுடைய விஷயங்கள் முழுக்க சொல்லப்படுறது. அதுல முதல் 4 அத்தியாயங்கள் இந்த சம்பவ கண்டம், சம்பவ காண்டம் சொல்லி முருகன் உற்பத்தி எப்படி ஆச்சு, பார்வதி பரமேஸ்வரால் விவாகமானது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. அதுதான் விஸ்தாரமா பார்த்தோம். அதுவே நமக்கு 4 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த யுத்தங்கள் ரொம்ப விஸ்தாரமா சொல்லப்படுது. இப்போ இது நம்ம இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா ரஷ் பண்ணிட்டோம். மேபி அடுத்த வருஷமா பின்னாடி வருஷம் நம்ம முதல் பார்வையும் ஃபாஸ்டா போயிட்டு 2வது ஹாஃப் ரொம்ப விஸ்தாரமா பார்க்கலாம். ஏன்னா யுத்த விவரணம் தாற்பயத்தோட பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே நான் நேற்றுக்கே சொன்ன மாதிரி சாஸ்திரம் முழுக்க ஸ்ருதி ஸ்ருதி. இன்னொரு 10 நிமிஷம் இருக்கனால நான் சொல்றேன். ஜெனரலா நம்மளோட கிரந்தங்களை ஸ்ருதி ஸ்மிருதி புராணம்னு பிரிக்கிறோம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் சொல்றாங்க. 3 விஷயம் நம்ம இந்து மதம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது 3 ஆதாரமா கொண்டதுதான் நம்ம மதம். வேதம், ஸ்மிருதி, புராணம். ஆனா 3 ஒரே விஷயத்தான் சொல்லுது, வெவ்வேறு மாதிரியா சொல்லுது இல்லையா. ஸ்ருதிங்கிறது வேதம் என்ன பண்றதுன்னா, வேதம் யார் எழுதினாங்கிற ஒரு கேள்வி நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ் சொன்ன செஷன்ல. பட் வேதம்ங்கிறது நம்ம வேதம் எதுக்காக வேதம்னு ஒண்ணு தேவைப்படுறதுன்னா, உலகத்துல பல விஷயங்களுக்கு நமக்கு காரணமும் தெரியல, எப்படி அடையிறதுன்னு தெரியல, என்ன தேவைன்னு தெரியாம நிறைய இருக்கு. ஏன்னா மனுஷனுடைய புத்தி ரொம்ப லிமிட்டட். எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரியாது. இது ஏன் சேஃபா இருக்குன்னா ரெட் ஆக்சைடுன்றோம். ரெட் ஆக்சைடு ஏன் சேஃபா இருக்குன்னா ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்குன்றோம். அந்த கெமிக்கல்னால ஏன் அது சேஃபா இருக்குன்னு அடுத்த கொஸ்டின் கேட்டா பதில் தெரியாது. எந்த ஒரு விஷயமுமே அடுத்த ஒரு கொஸ்டின் தான், 2வது கொஸ்டின்ல முடிஞ்சு போயிடும், 4 கொஸ்டினுக்கு அப்புறம் முடிஞ்சு போயிடும். என்ன நம்ம இந்த செவத்துக்கு பின்னாடி எங்க இருக்குன்றது என்ன இருக்குன்னு பார்த்தனா கூட நமக்கு சமயத்துல தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளோட ignorance. இப்போ இருக்கோம், நாளைக்கு இருக்க போறோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம எங்க
இந்த மாதிரி பல விஷயங்கள் உலகத்துல நமக்கு அஞ்ஞானம் இருந்துட்டு இருக்கு. ஆனா சில தேவைகள் இருந்து அதுக்கும் வழி தெரியாம இருக்கு. அது அங்கதான் வேதம் வருது. என்னன்னா புத்திரன் வேணும்னு தெரியும், ஒரு புத்திர காமேஷ்டிங்கிறது சொல்றேன். புத்திரன் வேணும்னு ஒருத்தருக்கு தெரியும், ஆனா ஏதோ ஒரு பிரதிபந்தத்தினால புத்திரன் இல்லை. அப்ப டாக்டர்கிட்ட போறான், என்ன பண்றான், இல்ல. அப்ப ஏதோ ஒரு காரணம், என்ன ஏதோ ஒரு புண்ணியபாப காரணத்தினால புத்திரன் இல்லைன்னு இருக்கு. இப்ப அதுக்கு என்ன வழி? அப்போ வேதம் புத்திர காமேஷ்டின்னு ஒரு யாகம் கொடுக்குது. அப்போ உனக்கு முடிவு தெரியும், அது எப்படி அடையணும்னு தெரியாத பொழுது இங்க ஒரு யாகத்தை கொடுக்குற. சில சமயம் முடிவே தெரியாது, வழி மட்டும் இது நான் இப்ப நல்லது பண்ணணும்னு எனக்கு தெரியாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ கெட்டது நல்லது ரெண்டு பண்ற வாய்ப்பு இருக்கும்போது நல்லதுன்னு பண்ணேன்னா உனக்கு புண்ணியம்னு ஒண்ணு வருது. அந்த புண்ணியத்தினால உனக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுன்னு சொல்லுது. இப்போ சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கிறது நமக்கு தெரியுமா? வேதம் சொன்னதுனால நம்ம நம்புறமே ஒழிய யாரும் போய் பார்த்துட்டு வந்ததோ போட்டோ எடுத்ததோ கிடையாது. புண்ணியம்னு ஒண்ணு பாவம்னு ஒண்ணு இருக்கான்னா அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரிய போறது இல்லை. ஏதோ சொல்றா நம்ம இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இதெல்லாம் வேதம் தான் சொல்றது. ஆனா இத வச்சுதான் நம்ம பல விஷயங்களுக்கு பதில் கிடைக்கிறது. அப்போ வேதம் என்ன பண்றதுன்னா, நமக்கு எப்படி கண்ணுனால பார்க்கிறோம், காதனால கேட்கிறோம், அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிற பிரமாணங்கள் இருக்கிற மாதிரி வேதமும் ஒரு பிரமாணம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். நமக்கு முடிவு தெரிந்து வழி தெரியாத விஷயங்கள், முடிவு தெரியாமல் வழி தெரிந்த விஷயங்கள், முடிவு வழி ரெண்டுமே தெரியாத விஷயங்கள். லைக் வாஜபேயன்ற யாகம் பண்ணா ஏதோ ஒரு லோகத்துக்கு போறேன்னு சொல்லுது. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் தெரியாது, அது இருக்கான்னு தெரியாது, இது எப்படி பண்ணணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு நம்பிக்கைனால நம்ம பண்ணலாம். இதெல்லாம் அதனால வேதம் என்னன்னா ஒரு பிரமாணமாக. அது எப்படி அப்ப நமக்கு அப்படின்னு கேட்டா, ரிஷிகளுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றோம். ரிஷி மந்திர திரஷ்டாரம், மந்திரங்களை பார்த்தவர்களுக்கு ரிஷின்னு பேர். அதாவது அந்த சிருஷ்டியிலேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர்களுடைய தியான நிலையில அவளுக்கு ஏற்பட்ட மந்திரம், அதுதான் நமக்கு ஆதாரம். அது மனுஷனால ஏற்படுத்தப்படாதது, எழுதா கிழவின்னு சொல்லுவோம் தமிழ்ல கூட. ஏற்கப்பட்டது, அதாவது அபௌருஷேயம், எந்த ஒரு புருஷனாலையும் அதுதான் நமக்கு மூலம் இந்து மதத்துக்கு. அது ஆதாரமா வச்சு அதை பற்றி அறிவு இருந்த ரிஷிகள் எழுதின கிரந்தங்களுக்கு ஸ்மிருதின்னு பேர். யாக்ஞவல்ய ஸ்மிருதி, மனுஸ்மிருதி, வைசம்பாயன, இந்த மாதிரி ஸ்மிருதி கிரந்தங்கள் இருக்கு. மகாபாரதமே ஸ்மிருதி தான். இது என்னன்னா வேதத்துல இருக்கிற விஷயங்களை அது வேதத்துல சொல்லாம விடப்பட்ட விஷயங்களை ஆட் பண்றது. மூணாவதா வர்றது புராணம். அது ஏன் வருதுன்னா, வேதத்துல பகவானை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா, எல்லாமாகவும் இருக்கு, தேவதைகளாக அங்கங்க ஒரு சக்தி இருக்கு, இப்படிதான் சொல்லணும். ரொம்ப அப்டிராக்டா இருக்கும். அதுக்கு நமக்கு உபாசனை பண்றதோ அதோட ரிலேட் பண்றதோ முடியாது. அப்போ புராணங்கள் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு உருவகப்படுத்தி கொடுக்குறது. புராணங்கள் தான் பரம்பிரம்மன்னா நமக்கு என்ன புரியும்? ஒண்ணும் புரியாது. எல்லாமாவும் அதுதான் இருக்கு, எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கு, அது வார்த்தையால அடையக்கூடிய பட முடியாது, பார்க்க முடியும். இந்த மாதிரி சொன்னோம்னா நம்மளால அதை வச்சு என்ன பண்றது? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு உபாசனையே பண்ண முடியாது. அப்போ அந்த ஞானம் ஏற்படுற வரைக்கும் அதோட நான் எப்படி ரிலேட் பண்ணணுங்கிறதுக்காக புராணங்கள் அதுக்கு உருவம் கொடுக்குது. இப்போ ஒரு சுவாமியோட உருவத்தை கொடுத்ததுன்னா அது ஒரு தாத்பரியத்துல அது உருவம். நம்ம ஏற்கனவே முருகனே எடுத்துக்கோம். இப்போ நம்ம முருகனை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். முருகன்றது ஒரு பர்சன், இவனோட பையன் அப்படின்னு புராணம் சொல்றது. புராணம் சொல்றது ஒரு கதையாக இப்ப சொல்லப்படுறது. அதே நம்ம தத்துவமாக பார்க்கும் பொழுது அந்த ரூபத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் ஏற்கனவே தண்டபாணியை பத்தி சொன்னேன். தண்டபாணி ஒரு பக்கம் இடுப்புல கையை வச்சுட்டு எதுவும் படாமல் இருக்கக்கூடிய பரம்பிரம்மம், இன்னொரு பக்கம் தர்ம தண்டத்தை கையில வச்சுட்டு உலகத்தினுடைய இயக்கத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி. ஒரே ரூபந்தான், பாதி சக்தியாகவும் இருக்கு, பாதி பரம்பிரமமா இருக்கு. அர்த்தநாரீஸ்வரர் அதே தத்துவம் தானே. ஒரு பாதி பரமேஸ்வரன், அது குணம் இல்லாத சர்வாதாரமாக இருக்கக்கூடிய சொரூபம். இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க சக்தி, அதுதான் அதுவும் நம்மளுக்கு மாயா சக்தின்னு சொல்றது. அம்பாளதான் மகாமாயின்னு சொல்றோம்ல, மகாமாயிங்கிறது அதுக்குதான் வந்திருக்கு. அம்பாளுடைய சக்தினாலதான் உலகம் தெரியாது. இல்லைன்னா வெறும் பிரம்மமாக இருக்கிற பிரம்மம் அம்பாளுடைய சக்தினால உலகமாக தெரிகிறது. அம்பாள் தனி கிடையாது, சுவாமி தனி கிடையாது, ரெண்டும் ஒரே சுரூபம் தாங்கிறதுனால அர்த்தநாரீஸ்வரரா காமிக்கிறது. இதே முருகன் எடுத்துட்டோம்னா அதே தான். 5 முகம் பரமேஸ்வரனுடைய பஞ்சகிருத்தியத்தையும்
முகத்தையும் அதோமுகமான அம்பாளுடைய முகத்தையும் சேர்த்து ஆறுமுகமாக அந்த அதே சுவாமி அம்பாள் சேர்ந்த உருவம் தான் முருகன். அதனால்தான் சோமாஸ்கந்தராக ஆரிய பரமேஸ்வராளுக்கு நடுவுல அந்த முருகனை காமிக்கிறார் இல்லையா. அது அந்த ரூபத்துக்கு முழுக்கவே தாற்பயம் தான். நான் ஏற்கனவே சக்திவேல் பத்தி சொன்னேன், ஞான சக்தின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த நேற்றுக்குதான் சேவலும் பேசணும். சேவல் எழுப்புதல் தூங்கி இருக்கிறப்போ மோட்சத்துக்காக எடுத்த ஜென்மா வாழ்க்கைய இது வந்தது. இப்போ எல்லாம் மாடு பஸ்வாதித்யா அபிசேஷா சங்கரர் சொல்லும் பொழுது மாடுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? மாடும் ஒருத்தன் புல் எடுத்துன்னு வந்தான்னா புல்லை நோக்கி போறது, கம்பு எடுத்துன்னு வந்தான்னா அவன்கிட்ட இருந்து தள்ளி போயிடுறது. ஸோ விருப்பம் இருக்க பொருளை தேடி போறதும், பயத்தை ஏற்படுத்த பொருள்ல இருந்து தள்ளி போகிறதும், குழந்தைகள் பெற்றுக்கிறதும் இது பசுமாட்டுக்கும் இருக்கு. இதுதான் நீ பண்றேன்னா நீ மனுஷனா பிறக்கிறதுனால நீ என்ன பசுவோட வித்தியாசப்பட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொன்னது ரிப்பீட் பண்ண வேண்டாம். நேற்றுக்கு சம்சேபமா என்ன சொல்றேன்னா, மனுஷனால மட்டும்தான் தன்னை பத்திய ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். இதுல நிறைய பேர் நேற்றுக்கு இல்ல, சில பேர் இருந்தா நான் யார் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை என்னால மட்டும்தானே பண்ண முடியும். ஒரு மாடுனாலேயோ ஆடுனாலேயோ அது தன்னை அறிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை கிடையாது, மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த ஞானம் அடைகிற ஒரு வாய்ப்பு நமக்கு தான் இருக்கு. ஆனா நீ அதுக்கான பிரயத்தனம் பண்ணாம உட்கார்ந்து இருக்கேங்கிற பொழுது அந்த நீ எந்த காரணத்துக்காக இங்க வந்தியோ அதை உன்னை செய்ய சொல்லி எழுப்புறதான் அந்த சேவை. ஆன்மீகத்தினுடைய எழுப்புதலை சிக்னிஃபை பண்றது. ஏன்னா பகவானே ஞான சுரூபமா இருக்கிறதுனால அந்த உருவகம் இதை புராணங்கள் பண்றது. அதே மாதிரி புராணம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சுவாமியை பத்திய குணங்களை இப்போ கிருஷ்ணர்னு சொல்றோம், ராமர்னு சொல்றோம், அப்புறம் முருகன் சொல்றோம். இப்போ 3 கேரக்டர் நம்ம சொல்றோம் இல்லையா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பேர் சொன்ன உடனே ஒரு விதமான குணங்கள் நமக்கு அசோசியேட் ஆகுது. கிருஷ்ணர்னு சொன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக் பெயிண்ட் ஆகுறது இல்லை. ஒரு ராமர்னு சொன்னா தர்மம் தான் மைண்ட்ல வருது. கிருஷ்ணர்னு சொன்னா ஆனந்தம். அந்த உருவமே அதுதான் காண்பிக்கிறது. ராமர்னா நேரதான் நிற்பார். டான்சர்ஸ் எல்லாம் தெரியுமே, ராமர் நிக்கணும்னாலே ஸ்ட்ரைட்டா தான் நிக்கணும். ஏன்னா வில்லு ஆள், ஏன்னா தர்மம் எங்கேயுமே வளைஞ்சு கொடுக்காது. இது ரைட்டுனா ரைட்டு, இல்லையா, தப்புனா தப்பு. அதனால ராமர் தர்மத்தை காண்பிக்கும் பொழுது அப்படிதான் இருக்கணும். கிருஷ்ணர் சந்தோஷம். சந்தோஷம் என்ன பண்றோம்? வளையறோம். நம்ம வெக்க வந்துச்சுன்னா என்ன கோணறோம் இல்லையா. அப்போ கிருஷ்ணர் திருபங்கத்தோட தான் இருக்காரு, மூணாக வளர்ச்சிதான் இருக்காரு. அதே மாதிரி அப்போ ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு குணம், அந்த குணம் அந்த ரூபத்தோட சேர்த்தே நமக்கு புராணங்கள் சொல்றது. இப்போ புல்லாங்குழலுமே கால் தான். இப்ப எப்படி சேவல் ஆன்மீகத்துக்கு கூப்பிடுதுன்றதை காண்பிக்கிறோமோ, ஃப்ளூட்டும் கால் டு டிவினிட்டி தான். அதே மாதிரி மகாவிஷ்ணுங்கிறது சர்வ வியாபியா இருக்காருன்றதுனால எல்லாத்தையும் வியாபிக்கிறது என்ன வர்ணத்துல இருக்கு? நீல வர்ணத்துல தானே இருக்கு. இப்போ ஆகாசமா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், எல்லாமே நீல வர்ணம். இப்போ நீல வர்ணம்ன்றது வியாபிக்கின்ற தன்மையை குறிக்கிறது. அதனால கிருஷ்ணர், ராமர், மகாவிஷ்ணு இவெல்லாம் நீல வர்ணமாக தான் நம்ம உருவகப்படுத்துறோம். அப்ப ஏன் சிவன் மட்டும் ஏன் நீளமா இல்லை? ஏன்னா அவரும் சர்வ வியாபியாக தானே இருக்கணும். ஆனா சிவன் சர்வ வியாபி இல்ல. ஏன்னா சிவனுடைய தன்மையில உலகம் இருந்தாதான் அதை வியாபிக்க முடியும். வரேன் சிவன் சர்வ ஜெகத்து சம்ஹாரமான நிலையில தான் பரமேஸ்வரன். சுத்த ஸ்படிக சங்காசம்னு சொல்றோம். சிவனுக்குன்னு தனக்குன்னு ஒரு வர்ணம் கிடையாது. ஏன்னா சாட்சாத் நிர்குண பிரம்மன் தான் பரமேஸ்வரன். அப்பாளுடைய வர்ணத்தினாலதான் ஈஸ்வரன் சிருஷ்டி பண்றாரு நான் சொன்னேன். அப்போ அந்த மாயா லேசம் மட்டும்தான் பரமேஸ்வரன் இருக்கே ஒழிய பரமேஸ்வரன் நிர்குண வஸ்து தான். அந்த கொஞ்சோண்டு அந்த அம்பாளுடைய சக்தி லேசம் மட்டும் கழுத்துல இருக்கு நீலகண்டமாக. அதுதான் விஷம், சம்சார விஷம். அது இருக்கும் அங்க. சம்சாரம்ங்கிற இந்த விஷம் ஒரு அங்கமாக இருக்கு பரமேஸ்வரன். அப்போ அந்த வெண்மையான நிறம்ங்கிறது எதை காண்பிக்கிறதுனா நிர்குணத்தை காண்பிக்கிறது. அதுதான் சொல்ல வந்தேன். அப்போ ஒரு ரூபம் அதை பின்னாடி புராணங்கள் ஒரு குணத்தை சொல்றது. அப்ப இந்த உருவத்தை நான் பார்த்தேன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற பல குணங்களும் சேர்ந்துதானே என் மனசுல வருது. கிருஷ்ணர்னா இப்படி இருக்காரு, அவர் லீல பண்றவர், அவர் இந்த மாதிரி அவரோட நான் ரிலேட் பண்ணணும்ங்கிறது எப்படி எனக்கு ஏற்படுறதுன்னா, புராணங்கள் கிருஷ்ணர்ன்ற அந்த உருவத்தை சுற்றி ஒரு கேரக்டரிஸ்டிக் பில்ட் பண்ணுது இல்லையா. அதே மாதிரி புராணங்கள் ராமர்ன்ற ஒரு உபாசனா மூர்த்தியை சுத்தி ஒரு கேரக்டரிஸ்டிக் பில்ட் பண்றது. அப்போ
முருகன் எப்படி இங்க பிரசன்ட் பண்ணப்படுறாருன்னா, முருகன் இது எப்படி வந்து ராமர் தர்மத்துக்காக சொல்றோமோ, கிருஷ்ணர் ரெண்டு மூணு விதமா நம்ம ரிலேட் பண்றோம். ஒண்ணு, கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு, ஏன்னா பகவத்கீதையை சொன்னாருன்றதுனால கிருஷ்ணர் வந்து குருவா பார்க்க முடியாது. கிருஷ்ணர் பால லீலைகள் பண்ணாருன்றதுனால குழந்தையாக ரிலேட் பண்ண முடியாது. கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணி சகாவாக இருந்தார்ன்றதுனால சகாவாக ரிலேட் பண்ண முடியாது. கோபிகைகளோட வந்து விளையாடினார் அப்படிங்கறதுனால அந்த மாதிரியும் வந்து ரிலேட் பண்ண முடியாது பகவானோட. இப்படி எல்லாம் பல விதமான கோணங்கள் கிருஷ்ணருக்கு இருக்கா மாதிரி, சுப்பிரமணியரும் அதே மாதிரிதான். பால ரூபமாக இருக்கார், குரு ரூபமாக இருக்கார், வீர ரூபமாக இருக்கார், தேவர்களை ரட்சை பண்ணியிருக்கார். இப்படி பலவிதமாக சுப்பிரமணியனுடைய உபாசனைகள் இந்த புராணங்கள்னால சொல்லப்படுறது. அந்த 2வது பகுதி முழுக்க வீரரசம். அது நம்ம இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா போனமே ஒழிய முருகனுடைய வீரரசம் ரொம்ப விஸ்தாரமாக இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த 4 அத்தியாயங்கள்ல. அதுக்கு முன்னாடி முருகனுடைய ரூப குணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மேபி அடுத்த வருஷமோ பின்னாடி வருஷத்துல நம்ம வீரரசத்தை வந்து இன்னும் விஸ்தாரமா பார்க்கலாம். ஆமாமா, அயோத்தியா கேஸ்ல வந்து அந்த ஒரிஜினல் அந்த நார்த் இந்தியன் ஸ்கந்த புராணம் சொன்னேன், அதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஹரி டெம்பிள் இருந்ததுங்கிறது அங்க ரெக்கார்டு இருக்கு. ஹரி விஷ்ணு ஹரி கோவில் இருந்தது. அந்த கோவிலுக்கு வந்து அயோத்தியால இந்த மாதிரி இவாள்லாம் போனா அப்படின்னு அந்த கோவிலினுடைய விவரணம் எந்த இடத்துல தரைவுல இருந்து எந்த இடத்துல தள்ளி அந்த விஷ்ணுவரி கோயில் இருந்ததுங்கிறத வச்சுதான் அந்த அவர் பேர் தான் இங்க ஆட்சி பண்ணாரு, பராசரன் அதை எடுத்துதான் வந்து ஆட்சி பண்ணார் அப்படின்றது இருக்கு. அதனால ராமர் அங்க பிறந்தாரா அப்படிங்கிறது நான் படிச்ச வரைக்கும் அயோத்தியா காண்டத்துல இதுல இல்ல, கந்த புராணத்துல அப்படி இல்ல. ஜென்மஸ்தானுங்கிற பேரும் நான் பார்க்கல. ஆனா அந்த இடத்துல விஷ்ணுஹரி கோவில் இருந்ததுங்கிறது வந்து அயோத்தியா அந்த கந்த புராணத்துல அங்க சொல்லப்படுறது. சோ இதோட பூர்த்தி பண்ணிக்கோ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो नमः.